எழுத்தாளர் லக்ஷ்மி அவர்கள் எழுதிய அருமையான நாவல். மாலை வேளையின் மஞ்சள் வெயில் மங்கிக் கொண்டு வருவதை கௌரி கவனித்தாள். எத்தனையாவது தடவை அவளுக்கே கணக்கு விட்டு போயிற்று. உள்ளுக்கும் வாயிலுக்கும் நடந்து நடந்து அவள் கால்கள் ஓய்ந்து போயின. இன்னும் தேவநாதனை காணவில்லை. வழக்கம் போல சமையலை முடித்ததும் முகத்தை கழுவி பொட்டிட்டு தலையை வாரி முடித்துக் கொண்டாள். அலமாரியில் அடுக்கி வைத்திருந்த சுத்தமானதொரு நூல் சேலையை எடுத்து உடுத்திக் கொண்டாள். பூக்காரியிடம் வாங்கிய கதம்ப சரம்பத்தில் பாதியை பராசக்தி படத்திற்கு சாத்திவிட்டு மீதியை கூந்தலில் சுற்றி கொண்டாள். கண்ணாடியில் ஒருமுறை தன்னை கவனித்துக் கொண்டு முன்னறி பக்கம் வந்தாள். குழந்தை ரேவதி பாட புத்தகத்தை தரை மீது வீசி போட்டுவிட்டு வாசலில் விளையாட ஓடிவிட்டாள். நடையில் மகன் சுகுமார் கழற்றி போட்டிருந்த பாத அணிகள் மூளை கொன்றாக கிடந்தன. வீட்டை சுத்தமாகவும் ஒழுங்காகவும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றதொரு ஆவேசமான ஆசை அவளுக்கு எப்பொழுதுமே உண்டு. பரபரப்புடன் தரையில் கிடந்த புத்தகத்தை எடுத்து தட்டி மூடி மேஜை மீது வைத்தாள். பாத அணிகளை ஒவ்வொன்றாக சேர்த்து அதற்கென்று வீட்டில் சுவரோடு பதித்து கட்டியிருந்த அலமாரியில் வைத்து மூடினாள். கொஞ்ச நாட்களாக குழந்தைகளும் அத்துமீறி நடக்கத் தொடங்கியிருந்ததை கவனிக்கத்தான் செய்தாள். வெளியே வந்து எட்டி பார்த்தாள். கேட்டை பிடித்துக்கொண்டு முன்னும் பின்னுமாக ஆடிக்கொண்டிருந்தாள் ரேவதி. தோட்டத்திலே ஒரு பக்கம் பம்பரம் விட்டு விளையாடி கொண்டிருந்தான் சுகுமார். பள்ளிக்கூடத்திலிருந்து வந்ததுமே குழந்தைகள் பாத அணிகளை கழற்றி பத்திரமாக வைத்துவிட்டு குளியல் அறையில் கை கால்களை கழுவிக்கொண்டு உடை மாற்றி கொண்டுதான் டிஃபன் சாப்பிட வர வேண்டும். கொஞ்ச நேரம் விளையாடிவிட்டு உள்ளே வந்து மறுபடியும் கை கால்களை கழுவிக்கொண்டு வீட்டு பாடங்களை கவனமாக படிக்க வேண்டும். அப்பா வேலையிலிருந்து திரும்பி வந்து உடை மாற்றிக்கொண்டு சாப்பிட தயாரான பிறகுதான் குழந்தைகள் சாப்பிட வர வேண்டும். பின்னர் 8 மணி வரை படித்துவிட்டு தூங்க வேண்டும். அப்பா வீட்டில் இருக்கும்போது சலசலவென்று பேசி சப்தமிட்டு அவரை தொந்தரவு செய்யக்கூடாது. இப்படி கண்டிப்பும் கராருமாக வளர்க்கப்பட்ட குழந்தைகள் அவள் பலமுறை உள்ளே வரச் சொல்லி கூப்பிட்டும் கேட்காதது போல் விளையாடி கொண்டிருந்தனர். வேலை தவறி சாப்பிட்டனர். இரவு உறங்காது வெகு நேரம் இழித்துக் கொண்டிருந்தனர். எண்ணெயிட்ட சக்கரம் போல ஒழுங்காக இயங்கிக் கொண்டிருந்த குடும்பத்தில் இப்போது எல்லாமே தாறுமாறாகிக் கொண்டு வந்தன. அவள் சரியாக சாப்பிட்டு தூங்கி 1 மாத காலம் ஆயிற்று. தேவநாதன் வழக்கத்திற்கு மாறாக தினமும் நேரம் கழித்து வரத் தொடங்கியதுதான் இவை எல்லாவற்றுக்கும் காரணம். ஆனாலும் அவள் ஒரு நாள் கூட அதை பற்றி அறிய முயலவில்லை. 9 வருஷ தாம்பத்திய வாழ்க்கையில் அவள் என்றுமே அவனிடம் சில விஷயங்களை கேட்டதே இல்லை. இன்னைக்கு ஏன் இத்தனை நாழி என்று ஒரு நாளும் குறுக்கு விசாரணை செய்ததே இல்லை. அவனும் ஒரு நாளும் வேலை தவறி வீட்டிற்கு வந்ததும் இல்லை. வேலை முடிந்ததும் ஒரு கணம் கூட அவன் அலுவலகத்தில் வீணே நண்பர்களுடன் பேசிக்கொண்டு நிற்க மாட்டான். போக்குவரத்து நெரிசலில் நீந்தி கொண்டு ஒரே மூச்சாக ஸ்கூட்டரில் வீட்டுக்கு பறந்து வந்து விடுவான். களைத்து சோர்ந்து வீடு வரும் கணவனை வாயிலில் நின்று கொண்டு சிரித்த முகத்துடன் வரவேற்க அவளுக்கு கொள்ளை ஆசை. சுகுமார், அப்பாவுடைய பிரிஃப்கேஸை வாங்கி உள்ளே கொண்டு போய் வை. நீ பெரிய பையனாயிட்டியே, அப்பாவுக்கு உதவ வேண்டாமா? தனது 7 வயது மகனுக்கு உத்தரவிடுவாள். ரேவதி கண்ணு, அப்பாவுக்கு கை துடைக்க துவாலை எடுத்துக்கொண்டு கொடு. 5 வயது மகளுக்கு ஆணையிடுவாள். பையில் கொண்டு வந்த சாக்லேட் கட்டியின் வெள்ளி காகிதத்தை உரித்துவிட்டு குழந்தைகளின் வாயில் அடைத்து அவர்களை இருபக்கமும் வாரி அணைத்து கொண்டு அவன் உள்ளே வருவதைக் கண்டு பெருமையில் பூரித்தாலும், போதும் செல்லம் கொடுத்து அவங்களை கெடுக்காதீங்க என்று அன்போடு கணவனை அதட்டுவாள். உங்களுக்கு பிடிச்ச பரங்கிக்காய் பால் கூட்டு நம்ம தோட்டத்துல காய்ச்சது. ஆசையோடு பேசிக்கொண்டே அவர்கள் மூவருக்கும் உணவு பரிமாறுவாள். பார்த்தீங்களா உங்க மகளை? அப்பாவை அப்படியே கொண்டு வந்திருக்கிறாள். உணவு பழக்க வழக்கங்களிலும் உங்க அச்சுதான் போங்க. கணவனை மகிழ்ச்சியுடன் பரிகசிப்பாள். உன் மகன் மட்டும் என்ன விதத்தில் குறைச்சல்? அப்படியே உன் அச்சு. சாப்பாட்டிலிருந்து நிமிர்ந்து தேவநாதன் அவளை கேலி செய்துவிட்டால் போதும், உலகத்தையே ஒரு தட்டில் வைத்து தன்னிடம் கொடுத்து விட்டது போல பூரிப்பில் பொங்கி போவாள். என் ஆசைக்கு ஒரு மகன், உங்கள் அன்புக்கு ஒரு மகள், போதும் குழந்தைகள் நமக்கு. இப்படி திட்டமிட்ட குடும்பம் அவர்களுடையது. ஆனாலும் எத்தனை நிறைவுகளை கொண்ட குடும்பம். ஆமாம், இப்போது என்ன வந்து விட்டது? அவர்களது நிறைவான வாழ்க்கையை கண்டு யாரோ கண் போட்டு விட்டது போல. தேவநாதனிடம் ஏன் இந்த மனமாற்றம்? நேரம் கழித்து வீட்டுக்கு வருவதை பற்றி கூட அவள் பாராட்டவில்லை. முன்போல குழந்தைகளிடம் கலகலப்பாக பேசுவதை அவன் நிறுத்திவிட்டிருந்தான். அவன் முகத்தில் தெரிந்த கடுமையைக் கண்டு வாய் திறந்து எதுவுமே கேட்கவில்லை. அவளுக்கும் அச்சமாக இருந்தது. கணவனது விசித்திர போக்கில் உருவான உணர்வுகளின் இறுக்கத்திலே அவளுக்கு மண்டையே வெடித்துவிடும் போன்றதொரு வேதனை. என்ன நேர்ந்து விட்டது? ஏன் இப்படி இருக்கிறார்? அவளிடம் சொல்லி தமது கவலைகளை பகிர்ந்து கொள்ள ஏன் மறுக்கிறார்? ஏன் ஏன் ஏன்? விடை காண முடியாத கேள்வி சதா நெஞ்சை குடைய குழந்தைகளின் பொருட்டு தன் உணர்வுகளை அடக்கிக் கொண்டு வளைய வந்து கொண்டிருந்தாள். மாலை மங்கி இருள் வேகமாக கப்பிக் கொண்டு வந்தது. தெரு விளக்குகள் பளிச்சென்று எரியத் தொடங்கின. தெருவின் மறுகூடி வரை கண்களால் துழாவினாள். ஒருவேளை ஸ்கூட்டரில் ரிப்பேர் ஆகிவிட்டதோ?
பஸ்ஸில் வருகிறாரோ? சிறிது நேரம் கேட் அருகில் நின்று பார்த்தாள். தேவநாதனை காணவில்லை. அம்மா, பசிக்கிறது. ரேவதி புடவை தலைப்பை மெல்ல இழுத்தபோதுதான் நினைவு வந்தது. ரேவதி அன்று மாலை டிஃபன் கூட சாப்பிடவில்லை. உப்புமா அவளுக்கு பிடிக்காத உணவு. மேஜை மேல் அம்மா கொண்டு வந்து வைத்த தட்டை கண்டதுமே முகத்தை சுளித்துக் கொண்டு எழுந்து ஓடிவிட்டாள் குழந்தை. கௌரிக்கு இருந்த மனநிலையில் ஓங்கி அவள் முதுகில் ஒரு அறை வைக்க வேண்டும் போன்ற ஒரு எரிச்சல். அடக்கி கொண்டாள். 9 ஆண்டு வாழ்க்கையிலே அவளுக்கும் தேவநாதனுக்கும் இடையே பலத்த மனத்தாங்கள் ஏதும் ஏற்பட்டதே இல்லை. சண்டையே இல்லாத ஒரு வாழ்க்கை என்றும் சொல்லிவிட முடியாது. அவர்களிடையே சிறு பூசல்கள் அவ்வப்பொழுது ஏற்பட்டதுண்டு. எல்லாம் குழந்தைகளை பற்றித்தான். ரேவதி தேவநாதனின் கண்ணின் கருமணிக்கு வைத்திருந்தான் அந்த குழந்தை மீது என்று கூட சொல்லலாம். வீட்டுக்குள் நுழையும் முன்பே ரேவதி கண்ணு என்று கூப்பிட்டு கொண்டே வரும் பழக்கம். சாப்பாட்டுக்கு முரண்டு செய்த ரேவதி மீது எரிச்சல் பட்டுக்கொண்டு ஒரு முறை அடித்து விட்டாள் கௌரி. மகளை வாரி எடுத்து அணைத்துக் கொண்டு சமாதானப்படுத்திய தேவநாதன் மிகவும் வெகுண்டு போய்விட்டான். பெண் குழந்தைக்கு அத்தனை பிடிவாதமா என்று பற்களை கடித்த கௌரியை கோபத்துடன் முறைத்து பார்த்தான். பிடிவாதத்துக்கு கூட பெண் ஆண் என்ற வித்தியாசம் பார்க்கணுமா? பச்சை குழந்தையை முரட்டுத்தனமா அடிக்கிறியே, படக்கூடாத இடத்தில் பட்டுவிட்டால்? எனக்கு அத்தனை விவேகம் இல்லையா என்ன? ஆத்திரக்காரங்களுக்கு புத்தி மழுங்கி போயிடுமே. உங்களுக்கு ஆத்திரமே வராதாக்கும். ரேவதி மேல இனி கை வச்ச எனக்கு கெட்ட கோபம் வந்துடும், எரிச்சலோடு எச்சரித்தான் அவன். இப்படி நீங்க குறுக்கே பறிஞ்சுட்டு வந்தா குழந்தைகளுக்கு என் மேல மதிப்பே இல்லாம போயிடும். அடியும் உதையும் கொடுத்து அவங்க கிட்ட இருந்த மதிப்பை வாங்க முடியாது. சின்ன வயசுல உனக்கு நேர்ந்த அனுபவத்தை ஏன் நினைச்சு பார்க்க மாட்டேங்கிற? ஓங்கி சாட்டையால் அடித்தது போல அந்த வார்த்தைகள் தந்த வேதனையில் அவள் துவண்டு போனாள். அவளுக்கு அழுகை பொங்கிக் கொண்டு வந்தது. மேலே பேசாமல் சட்டென்று உள்ளே போய்விட்டாள். ஆசை கணவனுடன் முகம் கொடுத்து பேச மனமின்றி மௌனமாக 3 நாட்களை ஓட்டிவிட்டாள். அவனுக்கும் கோபம்தான். அவனும் பேச முற்படவில்லை. ஒரே வீட்டில் அந்நியர்களைப் போல இருவரும் பேச்சுவார்த்தையின்றி கோபத்தை நீடித்து வைத்துக் கொண்ட முதல் பெரிய சண்டை அது. முடிவில் அவன்தான் தோல்வியுற்றான். அன்று மாலையில் வீட்டுக்கு வந்தபோது குழந்தைகளுக்கு சாக்லேட்டுடன் அவளுக்கு கொஞ்சம் மல்லிகை பூவும் வாங்கி கொண்டு வந்திருந்தான். ரேவதி, அம்மா எங்கே என்று கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தான். அலுவலக உடைகளை களைந்துவிட்டு லுங்கி பனியனில் சென்று அவன் அடுப்பருகே காப்பியை சூடுபடுத்தினான். அதை பார்த்தும் பார்க்காதது போல் அவள் கட்டிலில் திரும்பி படுத்துக் கொண்டாள். தலைவலி இப்போ எப்படி இருக்கு? சூடாக டம்ளரில் காஃபியுடன் அவள் அருகே படுக்கை விளிம்பில் வந்து அவன் உட்கார்ந்த போது அவளுக்கு சிரிப்பு வந்துவிட்டது. தலைவலின்னு யார் சொன்னது? சிரிப்பை அடக்கிக் கொண்டு போலியான கோபத்தில் முணுமுணுத்தாள். அருகில் இருந்த முக்காலி மீது காப்பி டம்ளரை வைத்துவிட்டு அவளை வாரி எடுத்து உட்கார வைத்தான். உனக்கு உடம்புக்கு முடியாட்டாத்தான் நான் வந்தது கூட தெரியாம படுத்திருப்ப. அதனாலதான் தலைவலின்னு நினைச்சேன். இப்ப புரியுது, இது மனவலின்னு. செல்லமாக அவள் கன்னத்தை குபீர் என்று அவள் சிரித்து விட்டாள். அப்பாடா, இந்த சிரிப்பை பார்க்க 3 நாளாச்சே. கொஞ்சிக் கொண்டே தான் கொண்டு வந்த மலர் சரத்தை அவள் கூந்தலில் சூட்டினான். நீ வாசலில் வந்து நிக்கட்டா என் வாழ்க்கையை அஸ்தமித்து போயிட்டது போல ஒரு திகைப்பு ஏற்பட்டு விடுது. கௌரி, உனக்கு என் மேல அத்தனை கோபமா? நாம் இருவரும் சின்ன விஷயங்களுக்கு இப்படி மனஸ்தாபப்படுவது சரியா? எழுந்து முகத்தை கழுவி பொட்டு வச்சுட்டு சாப்பாடு போடு. நீங்களும் கோபமா இருந்தீங்களே. அப்படி நான் என்ன சொல்லிட்டேன்? பழைய கதைகளை மறக்க விரும்புகிறேன்னு தெரிஞ்சும் நீங்க அதை கிண்டி. திடீரென அவளது கண்கள் கலங்கின. அவனது தோள் மீது முகத்தை புதைத்து கொண்டு விம்மினாள். அவன் துடிதுடித்து போனான். மன்னிச்சுக்கோ கௌரி, தெரியாம சட்டுன்னு வாயில வந்ததை சொல்லிட்டேன். அழாதே கௌரி, நம் வாழ்க்கையில அழுகைக்கு இடம் இருக்கக்கூடாது. வேற எந்த வகையிலும் உன்னை நான் இதுவரை சிரமப்படுத்தி இருக்கேனா? யோசிச்சு பார். இல்லை என்று அவள் தலையை அசைத்தாள். கன்னத்தில் வழிந்த அவளது கண்ணீரை துடைத்துவிட்டு அவன் தன் நெஞ்சோடு அவளை அணைத்துக் கொண்டபோது அவனது பலம் பொருந்திய கரங்களின் அணைப்பிலே கோபத்தை மறந்து போனாள். தேவநாதன் எத்தனை அன்பான கணவன்! அவள் மிகவும் கொடுத்து வைத்தவள். இளமை பருவத்திலே அவள் சின்னம்மாவிடம் பட்ட கொடுமைகளுக்கெல்லாம் முடிவு போல அவனது ஆதரவு புண்பட்ட மனதுக்கு மருந்து போல அவனது பேச்சுக்கள் எல்லாம் துணை செய்ய இருக்கையில் அந்த மனத்தாங்களை அவள் நீடிப்பது முறையல்லவே. வாங்க, குழந்தைகள் உங்களுக்காக சாப்பிட காத்திருக்காங்க. அவங்களுக்கு புரிஞ்சு கொள்ற வயசாயிடுச்சு. இனிமேல நான் மறந்து போய் கூட அவங்க முன்னால் உங்ககிட்ட சண்டை போடவே மாட்டேன், சரிதானே? மெல்ல சிரித்தாள். அவர்கள் பின்னால் கூட என்னோடு சண்டை போடக்கூடாது, தெரிஞ்சுக்கோ. விளையாட்டாக சொல்லிவிட்டு மறுபடியும் அவளை இறுக அணைத்து கொண்டான். இப்படி அவள் மீது அவனுக்கு வற்றாத காதல், அவளுக்கும் அவன் மீது உயிர். நெருக்கமான அன்புடன் இணைந்து வாழ்ந்து கொண்டிருந்த அவர்கள் இடையே இப்பொழுது என்ன வந்துவிட்டது? அவள் என்ன தவறு செய்து விட்டாள்? தேவநாதன் பேசுவதையே நிறுத்தி கொண்டு விட்டான்.
அவளாக வலிய பேச்சு கொடுத்த போது கூட சட்டென்று பதில் கொடுக்காது என்னவோ நினைத்து கொண்டு எங்கேயோ பார்த்து கொண்டு பித்து பிடித்தவன் போல் காணப்படுவதன் காரணம்? சில சமயங்களில் அவளை கோபமாக பார்ப்பதன் அர்த்தம்? ஐயோ, ஒன்றுமே புரியவில்லை. விரைவில் அவளுக்கு பைத்தியம் பிடித்துவிடும் போல். இதென்ன குழப்பம்? அப்பா இன்னும் வரல, எனக்கு சாப்பாடு போடுங்கோ, ரொம்ப பசிக்குது. புடவை தலைப்பை மறுபடியும் பிடித்து இழுத்தாள் ரேவதி. நினைவிலிருந்து திடீரென்று விழித்து கொண்டு கௌரி உள்ளே வந்தாள். அவள் கவலைப்படுவதை குழந்தைகள் தெரிந்து கொள்ளக்கூடாது. வீட்டிலே பெற்றோர்களின் உறவில் விரிசல் கண்டுவிட்டதை இளம் பருவத்து குழந்தைகள் புரிந்து கொள்வது பெரும் தவறு. அவர்களது உணர்வுகளை அது மிகவும் பாதித்துவிடும். அவர்களது குழந்தைகள் ஆரோக்கியமாக வளர வேண்டும். எந்த விதமான சங்கடமும் சஞ்சலமும் அவர்களது பிஞ்சு உள்ளங்களை குழப்பிவிடக்கூடாது. அப்பாவுக்கு இப்பவெல்லாம் ஆபீஸில் ரொம்ப வேலை. ஆமாம் அம்மா, அதனால தான் அவருக்கு முன்போல எங்களுக்கு மிட்டாய் எதுவும் வாங்கி தர முடிவதில்லை. சுமார் அனுதாபப்பட்டாள். குழந்தைகள் சாப்பிட்டு விட்டு பாடங்களை படித்துவிட்டு தூங்கச் சென்று விட்டனர். இன்னமும் தேவநாதனை காணவில்லை. தெருவில் எங்கேயோ ஸ்கூட்டர் சத்தம் கேட்டபோதெல்லாம் வாயிலுக்கு ஓடி கதவை திறந்து வெளியே எட்டி பார்த்து சோர்ந்து போனாள். நேரம் அதிகமாகிவிட்டது. இனி கதவை திறந்து கொண்டு வெளியே வந்து நிற்பது கூட அபாயம். அவளுக்கு இந்த விஷயத்தில் அதிக அனுபவமாயிற்றே. ஓர் இளம்பெண் தன்னந்தனியே தெருவில் நடக்க முடியாதபடி நாட்டிலே அபயங்கள் மலிந்து கிடக்கின்றன என்பதில் அவள் அனுபவப்பட்டவளாயிற்றே. கதவை மூடிக்கொண்டு உள்ளே வந்தாள். கடந்த காலத்தையே அந்த நினைவு நெஞ்சிலே எழுந்தபோது அப்பொழுதுதான் நடந்தது போன்ற ஒரு பயங்கர உணர்விலே மார்பு படபடக்க சுவர் மீது ஒண்டிக் கொண்டு படுக்கை மீது உட்கார்ந்தாள். குப்பென்று உடல் முழுவதும் வியர்வை கொப்பளித்து கொட்டியது. கனவில் நினைத்தால் கூட அந்த சம்பவம் அவளுக்கு இன்னமும் அச்சத்தை கொடுத்தது. உடலையும் உள்ளத்தையும் நடுநடுங்கச் செய்தது. கர்நாடக மாநிலத்தில் யஷ்வந்த்பூரில் உள்ள காகித பெட்டி தொழிற்சாலையில் கௌரியின் தந்தை சோமசுந்தரம் ஒரு தொழிலாளி. மல்லேஸ்வரத்தில் ஒரு பழைய காலத்து வீட்டில் குடியிருப்பு. வளைந்து வளைந்து ஏறி இறங்கி செல்லும் தெருக்களை தாண்டி பெண்கள் பள்ளி ஒன்றில் அவள் 10வது வரை படித்திருந்தாள். தந்தையோடு கல்வி போம் என்பார்கள். ஆனால் அவளுக்கு அவளை பெற்ற தாயோடு கல்வியும் அன்பும் ஒரேடியாக போய்விட்டன. அவளுக்குத்தான் தாயார் இல்லை. ஆனால் அப்பாவுக்கு அந்த இடத்தை நிரப்ப ஒருத்தி தேவைப்பட்டாள். சின்னம்மாள் சௌபாக்கியா கர்நாடக மாநிலத்திலேயே பிறந்து வளர்ந்த தமிழ் பெண். பெயரில் இருந்த சௌபாக்கியம் சின்னம்மாவின் மனதில் கிடையாது. கர்நாடகமே அவளது உரிமை என்ற தோரணையில் அடிக்கடி மற்ற மாநிலத்தவர்களை அவள் இறக்கு இறக்கு என்று இறக்குவாள். அவளை பொறுத்தவரை அவள் உள்ளூர்வாசிதான். கௌரியும் அவள் தந்தையும் அண்டி பிழைக்க வந்த வெளியூர் ஆசாமிகள். மூத்தாளின் மகளை அவள் கட்டோடு வெறுத்தாள். ஒடிசலாக உயரமாக இளமையின் பூரிப்பில் தாழம்பூ நிறத்திலே வளர்ந்து நின்ற கௌரியை பார்த்த போதெல்லாம் அவள் வயிறு எரிந்தது. அவளுக்கு பிறந்தனவே 3 பெண் குழந்தைகள் அடுக்குப்படிகள் போல். ஒன்றாவது அப்பனை கொண்டு கௌரியை போல் மூக்கு முழியமாக லட்சணமாக பிறந்து தொலைத்திருக்க கூடாதா? பொறாமையால் குமரி சௌபாக்கியத்திடம் கௌரியின் இளமை படாத பாடு கொந்தளிக்கப்பட்டது. கைப்பட்டால் குற்றம், கால் பட்டால் குற்றம் என்று எதற்கெடுத்தாலும் சின்னம்மா அவளை கடுமையாக தண்டித்தாள். கொடுமையான வார்த்தைகளால் சுட்டாள், சிறுமிப்படுத்தினாள். பள்ளிக்கூட படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டு சமையல் பொறுப்பை சின்ன வயதிலேயே அவள் தலையில் சுமத்தினாள். பள்ளிக்கூட தோழி நிர்மலா ஒருத்தியிடம்தான் கஷ்டங்களை சொல்லி ஆறுதல் பெற முடிந்தது. அந்த நிர்மலாவின் தந்தைக்கு மாற்றலாகிவிட்டது என்ற செய்தி கேட்டு அதிர்ந்து போனாள் கௌரி. தோழியை இனி எப்போது பார்க்க போகிறோம்? கஷ்டங்களை சொல்லி அழுது ஆறுதல் பெற இனி அவளுக்கு யார் இருக்கிறார்கள்? ஊருக்கு போகும் முன் சொல்லிக் கொண்டு போக வந்த நிர்மலா தாங்கள் சென்னையில் வசிக்கப் போகும் முகவரியை ரகசியமாக ஒரு கடித துண்டில் எழுதி கொடுத்தாள். சமயம் கிடைக்கும்போது கடிதம் போடு, சந்தர்ப்பம் கிடைத்தால் சென்னைக்கு வா, எங்கள் வீட்டில் தங்கிக் கொள்ளலாம் என்றும் சொல்லிவிட்டு போனாள். இங்குள்ள பள்ளிக்கூடத்திற்கே போகக்கூடாது என்று நிறுத்திவிட்ட சின்னம்மா அவளை சென்னைக்கு அனுப்ப போகிறாள். அப்பா திடீரென்று உடம்புக்கு முடியாமல் படுத்து விட்டார். இரத்த அழுத்தம் அதிகமாக பாரிச வாயுவினால் பாதிக்கப்பட்டு விட்டார். கையும் காலும் விளங்காத நிலை. தொழிற்சாலை சங்கம் முதலாளி கையில் இரக்கத்தின் பேரில் கிடைத்த சொற்ப தொகை யாவற்றையும் சின்னம்மா தன் பெயரில் ஆக்கி கொண்டு விட்டாள். படுக்கையில் அப்பா, அதிகாரம் சின்னம்மா கையில். கௌரி என்ன செய்ய முடியும்? அவளுடைய உயிர் தோழி நிர்மலா எழுதிய கடிதங்களுக்கு பதில் எழுத முடியாமல் மௌனமாக கண்ணீர் உகுத்தாள். வறுமையும் கொடுமையும் அதிகரித்தன. சின்னம்மா சதா அழுது புலம்பி ஆர்ப்பாட்டங்கள் செய்து கொண்டிருந்தாள். 2ஆம் தரமா வாழ்க்கப்பட்டது போதாதுன்னு இவளையும் ஒரு சுமையா என் தலையில் கட்டிட்டு காலும் கையும் இல்லாம மரம் போல சாஞ்சி கிடக்கிறாரே என் புருஷன். வயசு பெண்ணை வீட்டுல வச்சுக்கிட்டு நான் என்ன செய்வேன்?
அனுதாபம் காட்ட சின்னம்மாவுக்கு நிறைய உறவினர்கள் இருந்தனர். அவர்களில் பலர் அடிக்கடி அவர்களது வீட்டுக்கு வந்து போவது வழக்கம். அப்படித்தான் வந்து போய்க் கொண்டிருந்தார் குடும்பத்தில் அக்கறை கொண்ட அனுதாபி கோவிந்தன். வயதில் பெரியவர். அப்பாவைப் போல என்று கௌரி அவரிடம் மரியாதை வைத்திருந்தாள். ஆனால் நாளாவட்டத்தில் அவர் பேச்சு, சிரிப்பு, நடவடிக்கை எதுவுமே அவளுக்கு ஒழுங்காகப்படவில்லை. ஒரு நாள் சின்னம்மா அந்த முடிவை சொன்னபோது கௌரி திடுக்கிட்டு போய்விட்டாள். ஆசையா? அடக்கடவுளே! உங்க அப்பா உதவி இல்லாம படுத்துட்டார். நாதன் இல்லாத குடும்பம். இனிமே நம்ம மானம் மரியாதையை காப்பாத்திக்கணும்னா உனக்கு ஒரு கல்யாணம் நடந்தாகணும். மாப்பிள்ளையை தேடி அலைய வேணாம். அந்த சிரமம் உனக்கு ஏன்னு என் அண்ணா கோவிந்தன் தானே உன்னை கட்டிக்கிறதா ஒப்புக்கொண்டிருக்கிறார். எனக்கு ஒண்ணு விட்ட அண்ணன் என்கிற உறவு வேற. வீட்டுக்கு மாப்பிள்ளையா வந்துட்டா ஆதரவா இருப்பார். கௌரி விக்கித்து போனாள். கிழவனுக்கு 3ஆம் தரம் கேட்கிறதா? ஆதரவு வேண்டுமானால் வேறு நல்ல இளைஞனாக பார்த்து அவளை கல்யாணம் செய்து கொடுப்பதற்கென்ன? மனம் ஓலமிட்டது. என்னடி பேசாம இருக்க? சொன்ன பேச்சை கேட்டா உருப்படுவ. இந்த பணத்தை வச்சுக்கிட்டு கடையில போய் உனக்கு பிடிச்ச ரிப்பன், வளையல் எல்லாம் வாங்கிக்க சொன்னார் அண்ணா. ஏடா கூடமா ஏதாவது செஞ்ச கழுத்தை முறிச்சு போடுவேன். உரிமையை சின்னம்மா தன் இடுப்பு சுருக்கு பையிலிருந்து 100 ரூபாய் நோட்டு ஒன்றை உருவி கொடுத்தாள். பையின் வயிறு உப்பி இருந்தது. அதற்குள் கத்தை கத்தையாக ரூபாய் நோட்டுகள். கிழவன் கோவிந்தன் கௌரியை தனக்கு மனைவியாக்கி கொள்ள சின்னம்மாவிடம் கொட்டி கொடுத்த லஞ்சம். ஓ என்று அழ வேண்டும் போல் இருந்தது கௌரிக்கு. சின்னம்மாவிடம் எதிர்த்து பேச துணிவில்லை. உதடுகள் துடிக்க, நெஞ்சு பதற அந்த 100 ரூபாய் நோட்டை வாங்கி தன் மணிப்பர்சுக்குள் வைத்துக் கொண்டாள். பணம் கிடைச்சிட்டதுன்னு எங்கேயாச்சும் புறப்பட்டு ஓடிலாம் கனவு காணாதே. பலி வச்சிடுவேன். அப்படி நீ எங்களுக்கு அவமானம் ஏற்படுத்த நினைச்ச பிறகு நீ செத்துட்டுன்னு தலைமொழியிடுவோம். ஏன்னா நாங்க மானம் மரியாதை பார்க்கிற குடும்பம். உங்க மாதிரி இல்ல. கோபத்தை கக்கி விட்டு உள்ளே சென்று விட்டாள் சின்னம்மா. பொங்கி வந்த அழுகையை கௌரி சிரமப்பட்டு அடக்கி கொண்டாள். இப்பொழுது அழுது என்ன லாபம்? இந்த ஆபத்திலிருந்து தப்பிக்க ஒரு வழி தேட வேண்டும். கட்டிலில் கிடக்கும் அப்பாவினால் எந்தவித உதவியும் செய்ய முடியாது. பணம் கொடுத்துவிட்ட காரணத்தை காட்டி கோவிந்தனும் இனி அடிக்கடி அவளை இம்சிப்பார். அதற்கு முன் கௌரி இரவும் பகலுமாக இடைவிடாது சிந்தித்தாள். அவளது மௌனத்தை பார்த்து சின்னம்மா கூட ஏமாந்துதான் போனாள். கல்யாணத்தை ஏதேனும் ஒரு கோவிலில் வைத்து நடத்துவது என்று பேசி முடிதாகிவிட்டது. புது மாப்பிள்ளை என்ற தோரணையில் கோவிந்தன் அடிக்கடி வீட்டை வளைய வரத் தொடங்கினார். ஒரு நாள் மாலை கல்யாண ஜாமான்கள் வாங்க சின்னம்மாவும் கோவிந்தனும் கடைக்கு புறப்பட்டிருந்தனர். சந்தர்ப்பத்தை சரிவர பயன்படுத்தி கொண்டாள் கௌரி. சின்னம்மா கொடுத்த பணத்தை சில்லறையாக மாற்றி வைத்துக் கொண்டிருந்தாள். அவசரமாக ஒரு துணிப்பையில் மாற்று உடையை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினாள். நல்ல வேளை, அப்பா தூங்கி கொண்டிருந்தார். முன்பக்க கதவை மூடிவிட்டு கீழே இறங்கினாள். மாலை இருள் நன்கு கவியத் தொடங்கி இருந்தது. நேராக பஸ் நிலையத்துக்கு போனால் அங்கே அருகில் உள்ள கடைகளில் எங்கேயாவது சின்னம்மாவும் கோவிந்தனும் இருந்துவிட்டால். திகிலுடன் மெயின் ரோடு அருகில் வந்தவள் கண்களில் ஓர் ஆட்டோ தென்பட்டது. வேகமாக அதை நிறுத்தி அதில் ஏறிக்கொண்டாள். சிடி ஸ்டேஷனுக்கு போகணும். ஆட்டோ பெங்களூர் சிடி ஸ்டேஷனில் வந்து நின்ற பிறகும் அவளது படபடப்பு அடங்கவில்லை. அடுத்த தெருவுக்கு விளையாட போன தங்கைகள் யாராவது அவளை பார்த்திருப்பார்களோ? ஆட்டோவுக்கு பணத்தை கொடுத்துவிட்டு மணியை பார்த்தால் இரவு மணி 8. எப்படியாவது சென்னைக்கு போய் சேர்ந்து விட வேண்டும். நிர்மலா வீட்டை தேடி கண்டுபிடித்து விட்டால் அவளுக்கு கட்டாயம் அடைக்கலம் கிடைத்துவிடும். கோவிந்தனுக்கு மனைவியாகும் பயங்கரத்திலிருந்து தப்பிவிடலாம். சின்னம்மாவின் பிடியிலிருந்தும் விடுதலை. டிக்கெட் விற்கும் கியூவில் அவசரமாக போய் நின்று கொண்டால் சுற்றுமுற்றும் பார்த்தாள். தெரிந்த முகங்களை காணும். ரிசர்வேஷன் இல்லாத டிக்கெட். சரசரவென்று பிளாட்பாரத்திற்கு வந்தாள். ரயில் புறப்பட 10 மணிக்கு மேலாகுமே. அதுவரை யார் கண்ணிலும் படாமல் எப்படி இருப்பது? இந்நேரம் சின்னம்மா அவளை தேடி அழுத்து போயிருப்பாள். ஒருவேளை ரயில் நிலையத்துக்கு வந்துவிட்டால்? திக்கென்ற உணர்வில் தவித்து போனாள் கௌரி. பெங்களூர் மெயில் 10:15 10:10 குழைந்தது ஒரு குரல். தூக்கி வாரி போட கௌரி நிமிர்ந்தாள். மிக அருகில் நடுத்தர வயதான ஒரு பெண்மணி நின்றிருந்தாள். உயரமாக பருமனாக தெரிந்தாள். வசதியானவள் போல தென்பட்டாள். காதில் வயிறும் பளபளக்க கையில் ஒரு பெரிய டம்டப் பையை பிடித்து கொண்டிருந்தாள். கழுத்தில் புரண்ட கூந்தலை கிளிப் போட்டு சுருட்டி விட்டிருந்தாள். வலது கையில் அவள் அணிந்து கொண்டிருந்த டிஜிட்டல் கடிகாரம் நேரத்தை சிமிட்டி கொண்டிருந்தது. நழுவி கைமீது விழுந்த நீல ஆர்கண்டி சேலையை உயர தூக்கி கொண்டு திடீர்னு புறப்பட வேண்டி வந்து விட்டது. ரிசர்வேஷன் கிடைக்கலை. ராத்திரி பூராவும் உட்கார்ந்துகிட்டே பயணம் செய்யணும். நீயும் அப்படித்தானா? வரிசை பற்கள் தெரிய அழகாக சிரித்தாள்.
பெரிய இடத்து பெண் போல தோன்றுகிறது. இருந்தாலும் முன்பின் தெரியாதவரிடம் கௌரி தயங்குவதை அவள் சற்றென்று புரிந்து கொண்டாள். பயப்படாதே, நீ தனியா போற போல தெரியுது. கூட யாருக்கும் துணைக்கு வரலையா? அன்பு கனிந்த மெல்லிய குரலில் விசாரித்தாள். கௌரிக்கு நெஞ்சை அடைத்து கொண்டது. யாருமில்லாத அனாதை நான். பேச முடியாது தடுமாறினாள். ஆதரவுடன் அவள் தோள்களை பற்றினாள் அந்த பெண்மணி. அப்படி சொல்லாதே. எல்லாம் நமது ஊர். எல்லோரும் நமது உறவினர்கள்னு நினைக்கணும். என் பேர் வினோதினி. நான் ஒரு தையல் பள்ளிக்கூடம் வச்சு நடத்துகிறேன். அப்பப்போ என்னால் முடிஞ்ச உதவியை ஏழை எளியவங்களுக்கு செய்கிறேன். உன்னை கொஞ்ச நேரமாக கவனிச்சுக்கிட்டே இருக்கேன். ரொம்ப கவலையும் பயமுமா அலைபாஞ்சிக்கிட்டு நிற்கிறியே. எனக்கு யாரும் இல்லைங்கிறது வாஸ்தவம்தான். என் சிநேகிதி ஒருத்தி சென்னைக்கு வர சொல்லி கடிதம் போட்டிருக்கா. அங்கே போய் ஏதாச்சும் வேலை கிடைக்குமான்னு பார்க்கணும். வினோதினி கண்ணம் குழிய சிரித்தாள். மெட்ராஸில் வேலை என்ன? வழியெல்லாம் குட்டியா கிடக்கு. அப்படி நீ என்ன படிச்சிருக்க? கௌரி உண்மையை சொன்னபோது அவள் மேலும் சிரித்தாள். படிப்பும் அதிகம் இல்லாம கையில் ஒரு தொழிலும் இல்லாம புறப்பட்டா சென்னை பட்டணத்துல வேலை சுலபமாக கிடைக்குமா? துயரமும் அச்சமும் தாங்காது கௌரி கண்கலங்கி போனாள். பரவாயில்லை, கவலைப்படாதே. நான் நடத்துகிற பள்ளிக்கூடத்துல நீயும் தையல் கத்துக்கலாம். எனக்கு ரொம்ப பேரை தெரியும். உனக்கு எங்கேயாவது வேலை வாங்கி தரேன். முதுகில் லேசாக தட்டினாள் அவள். நன்றி உணர்வினால் நெஞ்சம் மகிழ்ந்து போனாள் கௌரி. வண்டியில் ஏறியவளுக்கு உட்கார்ந்த நிலையிலேயே உறக்கம் வரும் அளவுக்கு மனம் லேசாகிவிட்டிருந்தது. திருவான்மியூரில் வினோதினியின் வீடு இருந்தது. பெரிய தோட்டத்திற்குள்ளே அழகான வசதியான சிறு பங்களா. முன்பக்கம் கார் ஷெட்டில் 7-8 தையல் இயந்திரங்கள் சதா ஓடும் சப்தம். பங்களாவின் அலங்காரமான முன்னறையில் எப்பொழுதும் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருந்தது. கருப்பு கண்ணாடி அணிந்த வினோதினியின் மகன் அந்த கூட்டத்தில் எப்பொழுதும் காணப்பட்டான். கூட்டத்திலிருந்து பேச்சும் சிரிப்புமாக வீடு கலகலத்து கொண்டிருந்தது. வீட்டின் முன்புறம் ஓயாமல் வந்து போய் கொண்டிருந்த ஆட்டோ, டாக்ஸிகளின் சத்தம் வேறு. பசுமையான மரங்கள் சூழ்ந்த இடத்தில் அந்த பங்களா ஒரு சந்தை கடையை போல திகழ்ந்தது. கௌரிக்கு வியப்பை கொடுத்தது. சென்னை அவளுக்கு புதிய நகரம். திக்கு திசை எதுவும் தெரியாத குழப்பம். தோழி நிர்மலாவை அவள் தனியாக போய் கண்டுபிடிப்பது சிரமம். 2 நாள் அங்கே தங்கிவிட்டு பின்னர் மெல்ல விசாரித்து கொண்டு தோழியின் வீட்டுக்கு போய்விட வேண்டும். இந்த திட்டத்துடன் தான் அவள் அந்த பங்களாவுக்கு வந்தாள். வந்த அன்றே வினோதினி மகன் சேகரனை அவளுக்கு பிடிக்காமல் போயிற்று. அவனது கருப்பு கண்ணாடியும் தொங்கு மீசையும் குறுந்தாடியும் அட்டகாசமான பேச்சும் அவளுக்கு அச்சத்தை தந்தன. நமக்கென்ன, நாளை நிர்மலாவின் வீட்டுக்கு போய்விடப் போகிறோம். மனதை சமாதானப்படுத்தி கொண்டாள். பத்திரமாக கொண்டு வந்த பர்சுக்குள் நிர்மலாவின் விலாசமும் பணமும் இருப்பதை பலமுறை தொட்டு பார்த்து கொண்டு இடுப்பிலேயே சொருகி கொண்டாள். 3ஆம் நாள் காலை சமையல்கார அம்மாள் செண்பகவல்லிக்கு ஒரே கோபம். முந்தைய நாள் எஜமானியிடம் அவள் சம்பள உயர்வு கேட்டிருந்தாள். இப்பத்தானே உனக்கு 10 ரூபாய் உசத்தினேன், அதுக்குள்ள மறுபடியும் கேட்ட? வினோதினி இரவு சாப்பாட்டின் போது இறைந்து கத்தினாள். எதுக்கு இந்த யூஸ்லெஸை வேலைக்கு வச்சிருக்கீங்க? பேசாம நிறுத்திட்டு நல்ல ஆளா பார்த்து போட்டுக்கலாம். சேகரன் விடுக்கென்று கூறியது செண்பகவல்லியின் ஆத்திரத்தை மேலும் கிளப்பி விட்டது. இங்கிலீஷ் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டான் மடப்பையல். இவன் தான் உதவாக்கற. நானாவது உடம்ப வளைச்சி உழைச்சி சோறு திங்கிறேன். இவன் சே. முணுமுணுத்து கொண்டே சமையலறை பாத்திரங்களை உருட்டினாள். கௌரிக்கு வீட்டில் சும்மா இருக்க பிடிக்கவில்லை. வந்த நாளிலிருந்து செண்பகவல்லிக்கு ஏதாவது உதவி செய்து கொண்டுதான் இருந்தாள். சமையல் அறைக்குள் நுழைந்தவளின் காதில் அந்த முணுமுணுப்பு விழத்தான் செய்தது. என்ன ரொம்ப அலுப்பா இருக்கீங்க? கௌரி புன்னகைத்தாள். ஆமா, இந்த நன்றி கிட்ட வீட்டுல வேலை செய்வதை விட என்ற செண்பகவல்லி தன் பேச்சை சற்றென்று நிறுத்திவிட்டு சுற்றுமுற்றும் பார்த்தாள். பிறகு அடிக்குரலில் கௌரியை தன் அருகே அழைத்தாள். இதோ பாரு, நீ யாருமில்லாத அனாதை தானே? இங்கேயே தங்க போறியா? இல்லை, என் சிநேகிதி வீட்டுக்கு போக போகிறேன். ஏன் கேட்குறீங்க? அப்ப யார்கிட்டையும் சொல்லாம உடனே கிளம்பு. ஏன்னா இது ஒரு தவறான இடம். கிசுகிசுத்தாள் செண்பகவல்லி. கௌரி திடுக்கிட்டு போனாள். என்ன சொல்றீங்க? வியப்புடன் விழித்தாள். உண்மையைத்தான் சொல்றேன். உன்னை பார்த்தா பாவமா இருக்கு, அதனால சொல்றேன். இந்த அம்மா வினோதினிக்கு இதுதான் வேலை. ஏமாளியான பெண்களை கிடைச்ச இடத்துல இருந்து கூட்டி வந்து நைச்சிம்பா பேசி தன் வீட்லேயே தங்க வச்சுக்குவா. பிறகு அவளோட மகன் இருக்கானே அந்த கண்ணாடிக்காரன், அவன் பம்பாய், கல்கத்தா, ஹைதராபாத்னு பெண்களை கேட்ட இடத்துக்கு தள்ளி விடுவான். இப்படி ஒரு வியாபாரம். தையல் சொல்லி தருவதெல்லாம் வெறும் கண் துடைப்பு.
கௌரிக்கு தலை சுற்றியது. அவள் கதைகளில் படித்திருக்கிறா. ஏமாற்றி அழைத்துச் செல்லும் பெண்களை அந்த வில்லன்கள் என்ன செய்வார்கள் என்பதை சினிமாவில் பார்த்திருக்கிறாள். இப்பொழுது அத்தகைய விபத்து அவளுக்கும் நேரப்போகிறதா? ஐயோ, இதிலிருந்து மீள்வது எப்படி? மேலே கேட்க பிடிக்காதவளாய் காதுகளை மூடிக்கொண்டாள். நீ காதுகளை முடிக்கிற, நான் கண்களை மூடிக்கிட்டு மாடா உழைக்கிறேன். 200 ரூபாய் காசுக்கு என் மனசாட்சியை அடகு வச்சுட்டு உழைக்கிறேன். ஆனா அப்பப்போ உன் மாதிரி ரொம்பவும் அறியாத பெண்களை தப்பா வைக்கிறதும் உண்டு. அம்மா, அப்போ எனக்கு நீங்க உதவி செய்வீங்களா? செய்வேன். இந்த வினோதின் விஷமத்துக்கு ஒரு முடிவு வரும். ஒரு நாள் ஊரே தெரியிற மாதிரி போலீஸ் வந்து புடிச்சுக்க போகுது. ஒழியட்டும். இப்போ நீ கிளம்புற வழியை பாரு. நான் சொன்னதாக யார்கிட்டையும் மூச்சு விடாதே. இன்னைக்கு சாயந்தரம் இங்கே ஒரு பார்ட்டி நடக்க போகுது. அந்த சமயம் பார்த்து நான் புழக்கட கதவை திறந்து வைக்கிறேன். நீ கம்பி நீட்டு. பின்பக்கம் ஒரு ஒத்தை கேட்டிருக்கும். அதன் மீது ஏறி குதி. கொஞ்சம் நடந்தால் பஸ் நிலையம். மயிலாப்பூர்னு சொல்லி டிக்கெட் வாங்கிக்கோ. பிறகு கடவுள் விட்ட வழி. செண்பகவல்லி படபடவென்று தாழ்ந்த குரலில் கூறி முடித்தாள். அன்று முழுவதும் பொங்கி பொறுமிய மனதை கட்டுப்படுத்தி கொண்டு ஒன்றுமே அறியாதவள் போல் நடந்து கொள்ள மிகவும் பாடுபட்டாள். இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரு பார்ட்டி. அந்த புது புடவையை கட்டிக்கொண்டு நீயும் அதில் வந்து சேர்ந்துக்கணும். பீரோவில் இருந்த ஒரு பட்டு புடவையை வினோதினி எடுத்து கௌரியிடம் நீட்டினாள். கௌரி புன்னகையுடன் அதை வாங்கி கொண்டாள். மாலை நெருங்க நெருங்க அவள் நெஞ்சு வேகமாக துடிக்கத் தொடங்கியது. முன்னேற்பாடாக துணிப்பையை சமையல் அறைக்குள் பத்திரப்படுத்தியிருந்தாள். மணிப்பர்சை வழக்கம் போல இடுப்பில் சொருகியிருந்தாள். 6 மணி அளவில் கார்களும் டாக்ஸிகளும் ஆட்டோகளும் வர ஆரம்பித்தன. வினோதினி அழகானதொரு பட்டு சேலையில் முன்னறையில் வட்டமிட்டு கொண்டிருந்தாள். மகன் சேகரன் குளிர்பானங்கள் கொண்ட பெட்டிகளை அறைக்குள் ஒருபுறம் அடுக்கிக் கொண்டிருந்தான். சமோசாவை சுட்டு கூடைக்குள் நிரப்பிக் கொண்டிருந்த செண்பகவல்லி கிசுகிசுத்தாள். மணி 6 போகிறது. சரியான சமயம். பின்பக்கம் யாரும் இல்லை. ஓடிவிடு. நன்றி பெருக்கில் அவளது கையை தொட்டு கண்களில் ஒற்றி கொண்டு துணிப்பையுடன் சப்தமிடாது மெல்ல பின்பக்கம் வந்தாள் கௌரி. கதவை மூடிவிட்டு செண்பகவல்லி உள்ளே திரும்பிவிட்டாள். அந்த சிறிய கேட்டின் மீது ஏறி மறுபடி குதித்து ஓட்டமும் நடையுமாக வெளியேறிய கௌரிக்கு மூச்சு அடைத்தது. பயத்தில் கால்கள் தள்ளாடின. எப்படியோ பஸ் நிலையத்தை அடைந்து விட்டாள். அப்போது புறப்பட்ட பஸ்ஸின் ஆட்டத்தில் கடைசி ஆசனத்தில் பொத்தென்று அவள் விழுந்ததைக் கண்டு நமுட்டு சிரிப்பு சிரித்தவர்கள் கண்களில் அவளது கலவர தோற்றம் படவே இல்லை. பர்சிலிருந்து 1 ரூபாய் தாளை உருவி மயிலாப்பூர் என்றாள். குளத்திலா இறங்கணும்? கண்டக்டர் சிரித்தபடி கேட்டதை அவள் பொருட்படுத்தவில்லை. கடலில் இறங்கப் போகிறாயா என்றால் கூட ஆமாம் என்றுதான் சொல்லியிருப்பாள். அப்படிப்பட்டதொரு பயங்கர கலவரம் அவளுக்குள் பரவி இருந்தது. வளைந்து வளைந்து சென்ற பஸ் சற்று நேரம் சென்றதும் ஒரு சினிமா கொட்டகை முன்னால் நின்றது. கபாலி இறங்குங்க. கௌரி சற்றென்று நிமிர்ந்து பார்த்தாள். எதிர் சீட்டில் ஒரு கருப்பு கண்ணாடிக்காரன். பகீர் என்ற உணர்வில் ஆடி போய்விட்டாள். ஒருவேளை சேகரனாக இருக்குமோ? சந்தேக பேயாக அவளை விரட்டியது. சட்டென்று பஸ் கிளம்பும் முன் கீழே இறங்கிவிட்டாள். அப்பாடா, இனி எப்படியாவது ஒரு ரிக்ஷா பிடித்து நிர்மலா வீட்டை கண்டுபிடித்த வேண்டும். நம்பிக்கையுடன் சற்று முன்பக்கமாக நடந்தாள். அங்கிருந்த பெட்டிக்கடை அருகே தெருவிளக்கின் ஒளியில் விலாசத்தை கண்டுபிடிக்க பர்ஸை எடுக்க முயன்றாள். ஏய், எங்கடி போற? நில்லடி என்று உரத்த கர்ஜனையை கேட்டு கலகலத்து போனாள் அவள். கட்டு மீசை, சிவப்பேரிய கண்கள், இடையில் பெல்ட்டும் லுங்கியும், ஒரு முண்டாபணியின் சாலி. தனது சுருட்டை தலையை சிலுப்பியபடி அருகே வந்தான். குப்பென்று சாராய வாடை. ச்சே, நீ யாரு? சீறினாள் அவள். தாலியை அறுத்து போட்டுட்டு நைஸா ஓடியாந்துட்டா விட்டுடுவேனா? நடடி கைதே. இதற்குள் ரசமானதொரு நாடகத்தை காணும் உற்சாகத்தில் கும்பல் கூடிவிட்டது. ஏயா, வீட்டில் இருக்கிற சண்டையை வெளியேயும் போடுறீங்க? இந்த காலத்து பொம்பளைங்களுக்கு திமிர் ஜாஸ்தி. தாலியை கழட்டிவிட்டு ஓடியாந்திருக்கா. போலீஸை கூப்பிடுங்க. தெருவில் என்ன கலாட்டா? பலவிதமான பேச்சுக்கள். கௌரி விளவெளத்து போனாள். கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல இதென்ன புதுவிதமான ஆபத்து? கடவுளே, புருஷங்காரன் பேசுறேன், என்னடி பேசாம நிக்கிற? எட்டி கையை பிடிக்க வந்தவனிடமிருந்து விலகி ஓட்டமாக ஓடலானாள். விடாதே, பிடி. ஒரு சமயம் திருடியாக இருக்கலாம். ஐயா, எதற்கும் போலீஸில் பிடிச்சு கொடுத்துருவோம் என்று சிலரும் அவளை துரத்தினார்கள். அருகில் இருந்த சந்து ஒன்றில் நுழைந்து தலைதெறிக்க அவள் ஓடுவதைக் கண்டு விஷயம் புரியாத பல பாதசாரிகள் விடாதே, பிடி என்று தெருநாயை கல்லால் அடிப்பவர்கள் போல பின்னாலேயே ஓடினார்கள். மேலே ஓட முடியாதபடி கௌரிக்கு காலும் மனமும் சோர்ந்து போயின. மூச்சு திணறியது.
இதயம் இரண்டாகிவிடும் போல பலத்த ஓசையுடன் அடித்துக் கொண்டது. திடீரென்று திருவிளக்குகள் அணைந்து போயின. அதுதான் சமயம் என்று அருகே இருந்த ஒரு வீட்டின் முன்பக்கத்து கதவோரம் ஒண்டிக் கொண்டு சுவர் எழுப்பிய மறைவில் ஒளிந்து கொள்ள முயன்றாள். மூச்சு திணறிய நிலையில் அரை மயக்கமாக கதவு மேல் சாய்ந்தபோது தடக்கென்று தாழிடாது மூடப்பட்ட கதவு திறந்து கொண்டது. தள்ளாடி உள்ளே விழப்போனவள் சமாளித்துக் கொண்டாள். அந்த இருளிலும் தடதளவென்ற ஓசைகளும் விடாதே பிடி என்ற கூக்குரலும் காலடி அவளை பதைக்கச் செய்தன. காலடி ஓசை மிக அருகில் கேட்டதை உணர்ந்து சட்டென்று உள்ளே நுழைந்து கதவை தாழிட்டு கொண்டாள். சொல்லி வைத்தது போல மின்விளக்கு பளிச்சென்று எரிந்தது. யாரது? அதிகாரமான குரலில் ஒருவன் அதட்டினான். தன்னை அறியாது வீல் என்று அவள் ஓங்கி அலறிவிட்டாள்.